சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் ஒரு முக்கியமான தகவல் வெளியோடுது. ஓய்வூதியம் பெறும் குடும்பத்தினர் விண்ணப்பிக்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்னு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், 2 விதிமுறைகளை தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க பல விதிமுறைகளை தமிழ்நாடு அரசு நிர்ணயம் செய்துள்ளது. அந்த விதிமுறைகளின் கீழ் உள்ளவர்கள் மட்டுமே இந்த திட்டத்தில் பயனாளிகளாக சேர முடியும். மற்றவர்களின் விண்ணப்பங்கள் கட்டாயம் நிராகரிக்கப்படும். அந்த வகையில் ஏற்கனவே தொடர் சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம் மற்றும் அரசிடமிருந்து ஓய்வூதியம் பெறும் குடும்பங்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது. இதற்காக இந்த விதிமுறையை தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியில்லாதவர்கள் என்ற அம்சத்தின் கீழ் கொடுத்துள்ளது. அதாவது, ஒரு சில ஓய்வூதிய திட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு விலக்கு கொடுத்திருக்கிறது. இந்திரா காந்தி முதியோர் ஓய்வூதிய தேசிய திட்டம், முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியங்களிடமிருந்து முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். பொதுவாக தமிழ்நாடு அரசு விதிப்படி இந்திரா காந்தி முதியோர் ஓய்வூதிய தேசிய திட்டமானது மற்றும் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் மற்றும் அடுத்ததாக அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியங்களிலிருந்து முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள ஓய்வூதியதாரர் அல்லாத தகுதி வாய்ந்த பெண்களுக்கும் இந்த திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எவ்வித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவித்துள்ளது. இதற்காகவே இந்த வாய்ப்பை வருவாய்த்துறையின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம் பெறும் மாற்றுத்திறனாளிகள் தவிர அக்குடும்பத்தில் உள்ள தகுதி வாய்ந்த பெண்களும் இத்திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எவ்வித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்றும் விலக்கியுள்ளது. எனவே தவறான தகவல்களை அனுப்பி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு இதுவரை இத்தகைய குடும்பத்தினர் விண்ணப்பிக்காமல் இருந்தால் உடனடியாக விண்ணப்பிக்கவும். பலர் ஓய்வூதியம் பெற்றாலோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது என நினைத்து கொண்டிருக்கின்றனர். இந்த தகவல் தெரிந்தவர்கள் அறியாமல் இருக்கும் தகுதியான ஏழை எளிய பயனாளிகளுக்கும் தெரியப்படுத்தவும். அந்த குடும்பத்தினர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மாதம் ரூபாய் 1000 பெற முடியும். அவர்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆதார் கார்டு உண்மையில் உங்களுடையதா சரிபார்க்க வழி இருக்கா, அதை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது, இந்த எளிதான வழிமுறையை பயன்படுத்தி உண்மையிலேயே அந்த ஆதார் கார்டு அவருடையதானா என்று சரிபார்க்கலாம். அதை எப்படி என்று இங்கே பார்ப்போம். அதாவது, இன்றைய காலகட்டத்தில் ஆதார் கார்டு தான் எல்லாமே மிகவும் பயன்பட்டு வருகிறது. இதற்காக ஆதார் இல்லாமல் எதுவும் இல்லை என்ற நிலைமை வந்துவிட்டது. இதற்காக
மக்கள் அனைவரும் மிகவும் பாதுகாப்பாக ஆதார் கார்டு வைத்திருக்க வேண்டும். அதாவது ஆதார் கார்டு இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்தியர்களால் நினைத்து கூட பார்க்க முடியாது சூழல் ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் அதாவது மக்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் ஆதார் கார்டு மிகவும் இன்றியமையாத ஒன்றாகிவிட்டது. வங்கி கணக்கு, பங்கு சந்தை, டிமெட் கணக்கு, சிம் கார்டு, ரேஷன் கார்டு, பேன் கார்டு என அனைத்துக்கும் ஆதார் கார்டு முக்கியமாக உள்ளது. அரசு நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கும் ஆதார் கார்டு மிக முக்கியமாக வந்துவிட்டது. இதற்காக வங்கியில் கடன் வாங்குவது என பல்வேறு தேவைகளுக்கு ஆதார் கார்டு அவசியமாகிவிட்டது. ஆதார் கார்டில் அங்கீகார சரிபார்ப்பு மிக முக்கியம். குறிப்பாக சிம் கார்டு முதல் ரயில் டிக்கெட் முன்பதிவு வரை ஆதார் அங்கீகாரம் அவசியமாகிவிட்டது. இதனால் ஆதார் அங்கீகார செயல்முறை மூலம் ஒரு நபரை அடையாளம் காண முடியும். அதாவது தனிநபரின் அடையாளமான ஆதார் கார்டு உள்ளது. இதற்காக ஆதார் அங்கீகாரம் என்றால் என்ன? ஆதார் அங்கீகாரம் என்பது ஒரு நபர்தான் அந்த நபர் என்பதை நிரூபிக்க ஆதார் கார்டு சரிபார்ப்பு முறை பயன்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் அவரது ஆதார் எண் உண்மையானதா மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்ட அடையாள தகவல் துல்லியமானதா என்பதை பார்க்கும் ஒரு செயல்முறையாகும். ஆதார் கார்டை கையில் வைத்திருக்கும் அனைவரும் அதன் உண்மையான உரிமையாளர் என்று அர்த்தமில்லை. ஏனெனில் ஆதார் கார்டில் நிறைய போலிகள் வந்துவிட்டன. அதை தடுக்கத்தான் ஆதார் அங்கீகார சரிபார்ப்பு பயன்படுத்துகிறது. குறிப்பாக ஆதார் அங்கீகாரம் சரிபார்ப்பு செயல்முறை எப்படி என்று இங்கே பார்ப்போம். அதாவது ஆதார் அங்கீகார சரிபார்ப்பு செயல்முறையின் கீழ் ஒரு நபரின் ஆதார் எண், பெயர், பிறந்த தேதி, பாலினம் போன்ற தகவல்கள் சரிபார்க்கப்படும். இதில் மிக முக்கியமாக கைரேகை அல்லது கண்ணின் கருவிழி சரிபார்ப்பு, அதாவது பயோமெட்ரிக் செயல்முறை முக்கியம். இந்த விவரங்கள் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் அதாவது UIDAI கீழ் மத்திய அடையாள தரவு களஞ்சியத்திற்கு CADR அதன் சரிபார்ப்புக்காக அனுப்பப்படுகிறது. இதன் அடிப்படையில்தான் தனிநபர்களின் விவரங்களின் நம்பகத்தன்மையை சரிபார்க்கப்படுகிறது. இதனால் 3 சரிபார்ப்புகள் முறைகள் உள்ளன. 1. OTP அங்கீகார சரிபார்ப்பு. இதில் ஆதாருடன் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு OTP அனுப்பப்படும். அந்த OTP நம்பரை உள்ளிடுவதன் மூலம் உங்கள் அடையாளத்தை நீங்கள் சரிபார்க்கலாம். அடுத்ததாக பயோமெட்ரிக் அங்கீகார சரிபார்ப்பு. இதில் உங்கள் கைரேகை அல்லது கருவிழி ஸ்கேன் செய்து இதன் மூலம் அடையாளம் உறுதிப்படுத்த முடியும். அடுத்ததாக முக அங்கீகார சரிபார்ப்பு. இதில் உங்கள் முகத்தின் புகைப்படம் அதாவது UIDAI பதிவுகளுடன் பொருத்த வேண்டும். அப்போது உங்களுடைய அடையாளம் சரிபார்க்கப்படும். அடுத்தது ஆதார் அங்கீகாரத்தின் நன்மைகள் என்ன? இதில் உங்களுடைய அடையாளத்தை உடனடியாக நிரூபிக்கிறது. ஆதார் கார்டு மட்டும் போதும். மின்னஞ்சல் முகவரி பொறுத்தவரை ஆதார் கார்டு வைத்திருப்பவரின் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் ஐடிக்கு UIDAI அங்கீகார அறிவிப்புகளை அனுப்புகிறது. ஆதார் எண்ணுக்கு எதிராக UIDAI ஒரு பயோமெட்ரிக் அல்லது OTP அடிப்படையிலான அங்கீகார கோரிக்கைகளை பெறும்போதெல்லாம் இதற்கு பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் முகவரிக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி அனுப்பப்படும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.